ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 6ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களினுடைய உடல் பலங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்க போகிறது. தீராத வியாதிகள் மற்றும் ஏதேனும் உடல் பிரச்சனைகளானது இருந்தால் அதிலிருந்து பார்த்திங்கன்னா குணமடைவதற்கான வழிகளானது பிறக்கக்கூடும். ஜென்ம சனியானது வக்ரம் அடைவது இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நன்மையை பார்த்திங்கன்னா செய்ய போகின்றார்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். பண முதலீடுகளாக பார்த்திங்கன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது கையில் பணம் தங்குவது சற்று கடினமாகவே இருக்கக்கூடுங்க. வீடு வாகனம் அல்லது ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வசதிகளுமே உண்டாகும். தற்போது 5ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாக இருப்பதனால் இவர்களுக்கு நீண்ட நாட்கள் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லை என்று வருந்துபவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும். சொத்து பிரச்சனைகளில் இருந்து குளறுபடிகளானது விடுபடுங்க. சுக்கிரன் பார்த்திங்கன்னா இப்பொழுது நீச்சம் அடைவதனால உங்களுடைய பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவது குடும்பத்திலும் சமுதாயத்திலுமே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் உண்டு செய்யலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக சிறந்த நற்பலன்களை பெறுவதற்குரிய இது அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியனார் கோவிலுடைய வழிபாடு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ சிவ வழிபாடு மற்றும் அன்னதானம் செய்வது மிக சிறந்த பலனையும் உங்களுக்கு கொடுக்குங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பது சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டால் மிக சிறந்த ஒரு நற்பலனை பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இப்பொழுது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். அதோடு ஜென்ம சனியினுடைய ஆதிக்கங்களும் பார்த்திங்கன்னா நடைபெறுகிறது. எனவே உங்களுடைய குடும்ப சுமைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்க கூடுங்க. விரயங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். அதேபோல் வாழ்க்கை தேவைகளானது கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். வளர்ச்சியில் குறுக்கீடுகள் அதிகரிக்காமல் இருக்க அவ்வப்போது தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது சிறந்தது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்கும். உடன்பிறப்புகளின் மூலமாக ஒரு நல்ல தகவலானது வரலாம். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா நீச்சம் பெறுவதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது நிறைவேறக்கூடுங்க. இப்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசியிலேயே புதன் செல்ல இருக்கிறார். அங்குள்ள சூரியனோடு பார்த்திங்கன்னா இணையிறாரு. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு யோகத்தை பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அவரோடு உச்ச குருவும் இணைவதனால நற்பலன்கள் பார்த்திங்கன்னா இல்லம் தேடி வரக்கூடும். மங்கள ஓசைகள் மனையில் கேட்க வழிகளானது பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடுங்க. தங்க தடைகள் தானாகவே விலகும். உத்தியோக முன்னேற்றம், தொழில் விருத்தி போன்றவற்றால் மகிழ்ச்சி அடைவீர்கள். வழக்குகளானது சாதகமாகவே முடியும். குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் விலகுவார்கள். இதுவரை கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறுங்க. விஇபிகளின் மூலமாகவே விருப்பங்களானது நிறைவேறும். இதுவரை பாகப்பிரிவினைக்கு ஒத்து வராத உடன்பிறப்புகள் இப்பொழுது ஒத்து வருவர் அப்படின்னே சொல்லலாம். சொத்துக்களாலும் சொந்தங்களாலுமே பார்த்திங்கன்னா நன்மைகளானது கிடைக்கக்கூடுங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். ஸோ இந்த செவ்வாயினாலும் பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்திற்கு வருவது நன்மை தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தொட்டது துளங்கக்கூடிய நேரங்கள். உங்களுடைய தொழில் வளர்ச்சியானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. கற்ற கல்விக்கேற்ற வேலைகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டுங்க. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனத்தை செலுத்தியுமே இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது முடிவடையும். உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது கிடைக்கக்கூடும். ஆரோக்கியங்களானது சீராகி உற்சாகத்தோடைய பார்த்திங்கன்னா பணிபுரிவீர்கள்.
இந்த நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சமடைய இருக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நன்மைதான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறையவே நற்பலன்கள் வந்து வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். வருமானங்களும் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்து காணப்படும். தொழில் வளர்ச்சிகளுமே உண்டு. பெண்வழி பிரச்சனைகளானது அகலும். ஆடை ஆபரணங்களை வாங்குவதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். அதேபோல் வாகன யோகங்களானது உண்டாகுங்க. பணம் பல வழிகளிலுமே வந்து பையை நிரப்பக்கூடும். தெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். புதிய முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கக்கூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்களானது ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கலைஞர்களுக்கும் கௌரவங்கள் அந்தஸ்தானது உயரக்கூடுங்க. மாணவ மாணவிகளுக்கு பாராட்டானது வந்து சேரக்கூடிய நேரங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது கூடினாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. வருமானங்கள் இப்பொழுது திருப்தியை கொடுக்கும். மேலுமே ஓரளவு முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையுங்க. எடுத்த செயல்களானது வெற்றியடையும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்க ஆரம்பிக்கும். பகைவர்களினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பொருளாதார வளங்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே அந்நியங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால் கொஞ்சம் பொறுமையுடன் ஒருவரை ஒருவன் அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கக்கூடும். திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளானது நீங்கி சாதகமாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பணவரவானது நன்றாகவே வந்து இருக்கக்கூடும். புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே வந்து இருப்பார்கள். ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியை காணலாம். சம்பள உயர்வுக்கு தடைகள் இல்லை. வேலையினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். பதவி உயர்வுகளானது இப்பொழுது உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றங்களானது கிடைக்குங்க. அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்பொழுது சாதகமான பதிலானது வந்து சேரும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலுமே நல்ல ஒரு வளர்ச்சியும் பணவரவும் இருக்கும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவர். சில நேரங்களில் முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா தடைகளானது வரலாம். பெண்களுக்கு குடும்பத்தோடு பணி தளங்களுக்கு அதாவது பெண்கள் இப்பொழுது குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்புகளானது அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பார்கள். மேலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் அகலக்கூடும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலையும் நீங்கும். வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையானது தேவை. தாயினுடைய உடல்நிலையில் கவனங்களானது அவசியம். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலுமே தகுந்த முன்னேற்பாடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைங்க. தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்க செய்யும். பணவரவுகள் இருக்கும். அதேபோல் பாக்கிகளுமே பார்த்திங்கன்னா வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும். உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே போல் பெண்களுக்கு திடீரென்று பார்த்திங்கன்னா செலவுகளானது உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது உயரக்கூடுங்க. கலைத்துறையினரினுடைய படைப்புகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகக்கூடிய நேரங்கள். பண விஷயங்கள் தாராளமாகவே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடும். இப்படி இருந்த போதும் அவ்வப்போது சிற்சில வேலைகளில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கையை பிசைந்து கொண்டு இருப்பீர்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படும் கஷ்டங்கள், நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் வெளியே தெரியாது. நீங்கள் எப்போதுமே பிறர் கண்ணுக்கு சௌகரியமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக தான் காட்சி தருவீர்கள். நீங்கள் யாரிடமும் உங்களது குறைகளை தெரிவித்துக் கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மீனராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது புதிய வாகன யோகங்கள் சேரும்.
உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கருத்து சொல்வதையும் கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது நல்லங்க. அதேபோல் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.